கந்தனுக்கு கோவிந்தா. இது இப்படிதான் நம்ம வீடியோ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? கோல்டுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. என்னோட ஓன் வாய்ஸ் இதுல இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ இத நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்ட குரல் மாரி இருக்கும். அவசரமா மூச்சா வருது, போயிட்டு வந்துருவா. இது எப்படி இருக்கு? என்னடா ஆளு கெட்டப் மாரி இருக்கு, வாய்ஸ் மாரி இருக்கு. என்ன ப்ரோ குளோனிங் பண்ணி அனுப்பிட்டாங்களா? அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. இன்னைக்கு நான் பார்க்க போறது கந்தனுக்கு கோவிந்தா. டைட்டில் எதுக்கு இப்படி வச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முருகன் கோவிலுக்கு என்ன பஞ்சாயத்து, தர்காவுக்கு என்ன பஞ்சாயத்து, இதை பத்தி நம்ம பேச போறோமா? கிடையவே கிடையாது. எதுக்கு திருப்பரங்குன்றத்து ஏரியாஸ் சரௌண்டிங்ல எதுக்கு 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, அதை பத்தி பேச போறோமா? கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோ பேச போற அப்படின்னு உங்களோட கேள்வி வந்திருக்கும்ல. அதுதான் கந்தனுக்கு கோவிந்தா. சோ அதை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா மிகவும் அழகாக இருக்கிறது. அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போது முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். ஓகே, டைட்டில் என்ன? கந்தனுக்கு கோவிந்தா. காரணம் என்னன்னு சொல்லணும்ல. முதல்ல இந்த திராவிடம் ஆரியம் இந்த பஞ்சாயத்துக்கு முதல் வரும். ப்ரோ கந்தனுக்கு கோவிந்தாக்கும் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் இருக்கே? ஓகே, இந்த திராவிட ராணின்ற ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. ஒரு பிளாக்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு. பல விஷயங்கள் எழுதியிருக்காரு. அவர் சொல்றது 100% உண்மைன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சவுத் இந்தியா குறிக்குதுன்ற அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கே தவிர அதுக்கு மேல அவருக்கு தெரியல. பட் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். நம்மளை ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு தான் தெரியும். பட் நமக்கு ஒரு எவிடன்ஸ்லாம் தேவைப்படுதுல. அந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஒவ்வொருத்தனும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் கேதர் பண்ணி வச்சிருப்பான். இப்படி ஒவ்வொருத்தவங்க கேதர் பண்ணி வச்சிருக்கீங்க, கேதர் பண்ணி நாம நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். நமக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு புலம்பிட்டு தர்றாங்க. இந்த திராவிட ராணி அப்படின்றதுக்கு வந்து முதலாம் திராவிட ராணின்னு சொல்றாங்க. 1300 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிமு 1300 சொல்றாங்க. இது ஒரு இவங்க கணக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க கணக்கு பண்ணுறது இவ்வளவுதான். இவங்க கிமு கிபி இதுக்குள்ளதான் இருப்பாங்க. பட் நாம பேசுறதுலாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு கணக்குல என்ன நீங்க கற்பனையில கூட யோசிக்க முடியாத ஆண்டுகள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி சொல்ல முடியாது, சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இவனுங்க உருவாக்குன விஷயங்கள் அல்கரிதம் இவங்களோட சிஸ்டம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரையர்கள். மிஞ்சி போனா இவங்க ஒரு 6000 ஆண்டுகள் தான் இருக்கணும். அதுக்கு மேல இவங்களோட வரலாறு இருக்கக்கூடாது. அப்படி 6000 ஆண்டுகளுக்கு மேல வரலாறு தேடி கண்டுபிடிச்சானுங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டை சவுத் இந்தியாவை குறிச்சதா தான் இருக்கும். கிட்டத்தட்ட தமிழர்களை குறிச்சதா தான் இருக்கும். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க திராவிடமும் இருக்காது, ஆரியமும் இருக்காது, வெஸ்டர்ன் கல்ச்சரும் இருக்காது. எல்லாமே தமிழர்கள்ட்ட அடங்கிரும். அப்போ ஒட்டுமொத்த கிரெடிட்ஸும் இங்கிட்டு திரும்பிடும். அதனால இவனுங்க அதை எடுக்கவே மாட்டானுங்க. அது இவனுக்கு தெரியும். பெரிய ஆளுமைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்னமும் டீப்பா தோண்டி இந்த ஆர்கியாலஜிஸ் இந்த வேலைலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் இங்கே ஆப்பா மாறும். நம்ம தான் நாகரிகத்தில் உச்சத்தில் இருந்தோம், நம்ம தான் வெஸ்டர்ன் கல்ச்சர், நம்ம தான் வேற லெவல், நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா இவனுங்க காலகட்டத்தில் அப்பவே இவங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணானுங்க. அப்பவே இவங்க விமானாஸ் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. தெரியும் நினைக்கிறேன். ராவண புஷ்பக விமானம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தின கூட்டம். இத்தனைக்கும் நோட் பண்ணிக்கோ. ராவணன் தமிழன் சொல்லக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு மன்னர்கள் யாரும் நம்மளுடைய ஆர்ஜின்ஸ் கிடையாது, நான் வச்சுக்கோ. ஸோ இந்த ராவணன்றவர் வந்து புஷ்பக விமானத்தை தூக்கிட்டு அதாவது சீதையை தூக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க. ராமன்றவர் வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்றீங்க. இவர் அரக்கன்ற ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்றீங்க. அரக்கன் புஷ்பக விமானம் அதாவது டெக்னாலஜி வைஸா பறந்து போயிருக்காப்புல இலங்கைக்கு. கடவுள் நடந்து பாத யாத்திரையா போயிருக்காப்புல. கடவுள் நினைச்சா என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. ஏன்? ஏன்னா மனித உருவத்துல பிறந்துட்டா அதெல்லாம் பண்ண முடியாதா? கிடையாது, பண்ண முடியும். ராமனும் அழுதான் எல்லாமே சொல்லுவாங்கல்ல. ஒரு பாட்டு உடைய லைன் வரும், ராமன் அழுதாரு. ஒரு கடவுள் ரூபம் மனிதனா பிறந்தா எல்லாமே பண்ணணுமா? ஓகே, அப்ப ராவணனும் ஒரு மனிதன் தானே. அவன் அரக்கன்னு வச்சுக்குவோம். ஆனா மனித ரூபத்துல இருந்திருக்கான். அப்ப அவனால இதெல்லாம் பண்ண முடிஞ்சுன்னா மனித ரூபத்துல பிறந்த கடவுள்னால என்ன வேணா பண்ண முடியும்ல. இதுதான் பேசிக் கேள்வி. இதை நீ கேட்கவே மாட்டேன். கேட்டா ராமரை எப்படி கேள்வி கேட்பேன், ராவணன் எப்படி கேள்வி? சவுத்துல என்னன்னா ராவணனுக்கு போட்டுறது, நார்த்ல என்னன்னா ராமனுக்கு போட்டுறது. இது 2 பேருக்கும் இடையில இருந்து பார்க்கும்போது ரெண்டுலயுமே முரண்பாடு இருக்கா நமக்கு புரியுது. சரி, ஓகே, இதுக்கு பேர் தான் பகுத்து அறிகிறது. இங்க நான் ராமரையும் குறை சொல்லல, ராவணனையும் குறை சொல்லல. நான் அவங்களோட பேசிக்கலா சொல்றது என்னன்னா இங்க இருக்க மன்னர்கள், நம்மள ஆண்ட மன்னர்கள் யாருமே மனிதர்களுக்கான ஆட்கள் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுதா? மனிதர்களுக்கான ஆட்கள் கிடையாது. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி மேட்டர்லாம் விட்டுருவோம். இப்போ திராவிட ராணிக்கு வருவோம். இந்த திராவிட ராணியை பற்றி ஒரு ஆர்டிகல்ஸுக்கு ஒரு பிளாக் எழுதியிருக்காரு. இந்த பிளாக்கை நீங்கள் படிச்சு பாருங்க. நான் லிங்கை கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இதில் கந்தன் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் கந்தன் சீரிஸை கிளியராக பார்த்துருந்தீங்களோ இப்போ நான் பேச போகிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிய போகுதுன்னு அர்த்தம். இந்த திராவிட ராணின்றவங்க வந்து கேரளா ராயல் லேடி.
உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. கேரளா ராயல் லேடி. இதுக்கு மீனிங் என்னன்னா கேரளா அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தான் முதல்ல திராவிட ராணி. கிட்டத்தட்ட என்ன சொல்ல வராங்கன்னா சமஸ்கிருதம் கணக்கு. சமஸ்கிருதத்துக்கும் திராவிடத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா சமஸ்கிருதத்துல தான் திராவிடம்னே சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு மேட்ரு வரும். திராவிடன்னு ஒரு கேஸ்டே இருக்கு, அவங்களோட குழுக்கள் இருக்கு. அதாவது பிராமணர்களை தான் திராவிடன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதையுமே ஒரு பிளாக் பேசியிருக்காரு. அந்த பிளாக்லயுமே நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த பிளாக்கை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு திராவிடர்கள்லாம் யாருன்னு தெரியும். தேடுறீங்கல்ல, எது இந்த திராவிட சித்தாந்தம் என்னன்னு தெரியுங்கல்ல. ஆரியத்தோட இன்னொரு கிளை பிரிவு தான் திராவிட சித்தாந்தம். ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. இந்த காலத்துல நம்ம வாயில பண்ணு, ஜிஎஸ்டி பண்ணு வாயில வச்சாங்கல்ல. தெரியுதா மேட்ரு? ஓகே, டீப்பா போகணும். சிம்பிளான மேட்ரு. இந்த திராவிட ராணின்றது வந்து என்னன்னா ராயல் அடி, அதாவது அரச குடும்பம். நோட் பண்ணிக்கோ, இங்கே நான் அரச குடும்பம் நான் மென்ஷன் பண்ணுறது வந்து மனுஷங்களுக்கும் அரச குடும்பத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அவனுங்க வேற லைனேஜ், நம்ம வேற லைனேஜ். நம்ம கடைசி வரைக்கும் கீழே தான் இருப்போம். அவனுக்கு இதெல்லாம் சேனையாக மட்டுமே தான் இருப்போமே தவிர, ஒரு கை காட்டி ஏவல் நாயாக மட்டும்தான் இருந்தோமே தவிர, நாம அரசனாக மாறுறது இல்லை. இதுதான் வரலாறு. அப்படி நீ அரசன் ஆனாலும் உன் லைனேஜ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஒன்று குழந்தை பிறக்காத அளவுக்கு பண்ணி விட்டுருவானுங்க. அப்படி குழந்தை பிறந்தாலும் அதை அப்படியே முடிச்சு விட்டு ஜென்ரேஷன் ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. வரலாறு அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவானுங்க. ஸோ இது தப்பித்தவறி ஒருத்தன் கீழே இருந்து மேலே போயிட்டாலும் புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த திராவிட ராணியை வச்சுக்கோமா. இந்த திராவிட ராணி முதல் திராவிட ராணி. ஆரியமும் திராவிடனும் இங்கேயே காலி ஆயிடுச்சு. ஓகேவா? கேரளாவிலேருந்து கனெக்ட் நம்பூதிரி இந்த குரூப்பில் கனெக்ட் ஆகுது. ஒருத்த மட்டும் சவுத் இந்தியாவை வச்சுக்குவோம். நம்ம கேரளான்னு மென்ஷன் பண்ண வேணும். ஒட்டுமொத்த ராயல் லேடிஸ் எல்லாருமே திராவிட ராணி தான். இவங்கெல்லாம் முதலாம் திராவிட ராணின்னு சொல்கிறாங்க. அப்பா திராவிட கொள்கைக்கு முதல் ராணி இவங்க தான். முதல் என்ன ப்ரோ, திராவிடத்தில் வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை. ஆல்ரெடி திராவிட ராணி தானே இருந்திருக்காங்க ஆதிகள் கிமு. ஓகே, இப்படி ஒரு மேட்ரா. இப்போ பாண்டிய மன்னர்கிட்ட போகும். சவுத் இந்தியாவில் இப்போ கேரளாவுக்கு போயிட்டோம்னா பாண்டியை பற்றி பேசணும்ல. பாண்டியன் தானே அவங்க நம்ம சொல்லுவாங்க. ஸோ பாண்டியை பற்றி பேசுவோம். பாண்டியர்கள் வந்து குஜராத்தில் போய் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி பாண்டிய மன்னர் ஒருத்தர், நான் கீழே கொடுக்குறேன் பிளாக், ஒவ்வொருத்தரும் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அது கொஞ்சம் பேரை மென்ஷன் பண்ணோம்னா அந்த வருடங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி போகணும். நம்ம ஃப்ளோக்கு அது செட் ஆகாது. எக்ஸாம்பிள் நமக்கு லிங்கை கீழே கொடுத்தோம், நீ படிச்சுக்கங்க, நானும் போடுறேன் பார்த்துக்கங்க. திராவிட ராணி. ஓகே, இப்போ பாண்டியர்கள்ன்றத மீன்கொடி. குமரிக்கண்டத்திலிருந்து பாண்டியர்களோட வரலாறு இருக்கு. இப்போ இந்த பாண்டிய மன்னர் எங்கேருந்து போறாருன்னா குஜராத்துக்கு போறாப்புல. வணிக மொழியா குஜராத்துக்கு போறாப்புல. குஜராத்தில் வணிகம் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு பெண்மணியை திருமணம் செய்து, அங்கே இருக்க அரசு பரம்பரை ஏதாச்சும் இருக்கும், அங்கே திருமணம் பண்ணி இங்கே கொண்டு வராப்புல. கொண்டு வந்து பிறக்கக்கூடிய குழந்தை தான் மீனாட்சி அவர்கள். குஜராத்துக்கும் சௌராஷ்டிராவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. வரேன் பொறுமையாக வரேன், வெயிட் பண்ணு. நம்ம கந்தன் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே, புரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த சௌராஷ்டிரர்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அந்த பெண், அதாவது மீனாட்சி அவங்களுடைய அம்மா யாரு அப்படின்னா ஒரு சௌராஷ்டிரா பெண். மதுரையில மீனாட்சி அவங்களுடைய சுற்றி சரௌண்டிங்ல இருக்கிறது முக்கியமாக சௌராஷ்டிராஸ் இருக்காங்க. மதுரையில் அதிகம். அவங்க நாயக்க மன்னர்கள் நிறைய சௌராஷ்டிரருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாயக்கர் மன்னர் அரண்மனை இருக்குல்ல, அதை சுற்றி ஃபுல்லாக அவங்க தான். எல்லா வணிக கடைகள், பெரிய பெரிய இடங்கள், முக்கியமான ஏரியாங்க அதெல்லாம் அந்த சௌராஷ்டிரா கையில தான் இருக்கு. பூர்வக்குடி தானே மதுரையில். நம்மளுக்கு ஏன் அந்த பூர்வக்குடியில் முக்கியமான ஏரியாலாம் இல்லை, இடங்கள் இல்லை? புரியுதா? ரொம்ப டீப்பான அரசியல் இது. ஓகேவா? இப்போ மதுரையில் இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு மதுரையில் ரொம்ப சப்போர்ட் யார் தெரியுமா? இவங்க சௌராஷ்டிரர் தான். குஜராத் சேர்ந்தவங்க தானே இவங்க. குஜராத்தில் தானே அவர் முதலமைச்சர் இருந்தார் பல டைமு. இப்போ உனக்கு புரியுதா எப்போ மைக்ரேஷன் ஆனது, எப்போ திருப்பி சப்போர்ட் போகுது பார்த்தியா? உனக்கு தெரியாத அளவுக்கு இங்கே பிரம்மாண்டமான அரசியல் நடந்துட்டு இருக்கு. நீ பார்க்குற இந்த சப்ப அரசியல், ஆரியம் திராவிடம், இதெல்லாம் ஒரு அரசியலே கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அரசியல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதெல்லாம் அப்படி ஈஸியாக பொத்தாம் பொதுவெல்லாம் சொல்லி புரிய வச்சிட முடியாது. நான் இளையமறை காயாக தான் பேசிட்டு போவேன். உனக்கு அறிவு இருந்தால் புரிஞ்சுவா, அவ்வளோதான் மேட்ரு. எவனாவது தேடி வந்து விளக்கம் மீட்டட்டும். எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு நாங்கள் ஐடியா ஆகிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உனக்கு புரியிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ தான் உன் சிந்தனை ஓட்டத்தை பயன்படுத்தி, உன் ஞானத்தை பயன்படுத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ சௌராஷ்டிரா பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் நம்மளுடைய பாண்டிய மன்னனுக்கும் சௌராஷ்டிரா பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் மீனாட்சி அம்மையார். அப்போது அவங்க வந்து அம்மா அப்பா வழி அப்படின்ற மாதிரி மேட்ரோ ரூமில் இங்கே நான் சொல்லவே இல்லை. அவங்க சௌராஷ்டிரா பெண் நான் சொல்லவே இல்லை. மோஸ்ட்லி முருகனுக்கு பால் குடம் எடுத்துட்டு முருகனுக்கு மாலை போட்டு ஓடுறது, ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஓடுறது யாருன்னு மதுரையில் சூஸ் பண்ணி பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் சௌராஷ்டிரர்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பள்ளிக்கு பாதிராத்திரி ஓடுவாங்க, ஐயோன்னு ஓடுவாங்க. பெருமாளுக்கும் அவங்க தான் ஓடுவாங்க, ஐயப்பனுக்கும் அவங்க தான் அதிகமாக ஓடுவாங்க, முருகனுக்கும் அவங்க தான் ஓடுவாங்க. தமிழன் கையில் என்ன காயடிச்சிட்டாங்க அப்படின்னா 2 விஷயம்தான். முருகன் ஒருத்தர் இருந்தாப்புல,
முருகன் ஒருத்தனை உருவாக்குனாங்க. இந்த முருக லைட்டாக டம்ப் பண்ணி மறைச்சு முருகனை உருவாக்கிட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த திராவிட அரசியலே பேசுவோமே, அழகிரின்னு ஒருத்தர் இருப்பார், அஞ்சான் அழகிரின்னு ஒருத்தர் இருப்பார். திராவிட கல்வியை உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உண்மையிலே இருந்தார், அஞ்சான் அழகிரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேரை தான் இவருக்கு வச்சாங்க. அவர் எதுக்குமே வஞ்சாம தைரியமா நின்று மக்களுக்காக போராடின ஒரு நபர். அவருக்கு காலமான பிறகு அவரோட பேரையே இவருக்கு வச்ச மாதிரி வச்சு, இந்த அஞ்சான் அழகிரி எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு பராக்ரமசாலியா இருந்தாப்புல. இப்ப அந்த கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, ஒருத்தருடைய அடையாளத்தை எடுத்து அந்த அடையாளத்தை சிதைக்கிறது. ஒரு அடையாளத்தை மொத்தமா மறைக்க முடியாது மக்கள் மத்தியில. ஏன்னா மக்கள் மத்தியில தெரிஞ்ச ஒரு நபரா இருப்பாரு அவரு. அப்ப என்ன பண்ணணும், அதே பேர்ல ஒருத்தனை உருவாக்கு, அதே ஸ்டைல்ல உருவாக்கு, ஆனா அப்படியே ரிப்ளிகேட்டா உருவாக்கு. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, கதிர்னு ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் அப்போ முடியல நிறையா வச்சுட்டு ஒரு கதிர் வந்தேன் இல்லை, அப்போ ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பேன். நான் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் இடத்துக்கு என்ன மாதிரியே ஒருத்தனை சூஸ் பண்ணி என்ன மாதிரி பேர் கிருஷ்ணன், கார்த்திக், காசி அப்படின்னு ஒரு பேரை ஒருத்தனை உருவாக்கி விட்டுருவானுங்க. உருவாக்கி விட்டு நம்மள மாதிரியே பேச வச்சு, ஆனால் உனே ஸ்லோ பாய்ஸ்னா காயடிப்பான். நான் உனக்கு உண்மையை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன், அவன் உனே உண்மை சொல்ற மாதிரியே உனக்கு சவப்புலி கொண்டு போயிட்டு இருப்பான். நான் முன்னாடி போயிட்டு இருப்பேன், அவன் ஃப்ரிவல்ஸ்ல உன்னை கொண்டு போவான். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் இவனுங்களோட அரசியல். இவனுங்கனால ஒரு விஷயத்த அழிக்க முடியாது, ஆனா அதே மாதிரி ரீசர்ச் பண்ணி உனக்கு இதுதான் உண்மைன்னு உன்னை நம்ப வைக்க முடியும். அது இவங்களால முடியும், அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரைட், ரெட்டை சகோதரர்கள் எல்லாம் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சாலும் சொல்லி நம்பிட்டு தானே இருக்க. இன்ன வரைக்கும் புக்கில் அதானே படிச்சுக்கிட்டு இருக்க, அதான கொஸ்டின் மார்க்கா எழுதிக்கிட்டு இருக்க. ஆமா தானே? அப்ப ராவணன் இந்த வச்சிருந்த புஷ்பக விமானம் என்னது? பேப்பர் காகிதமா? அதுலயே உட்காந்து பறந்தாப்புல முட்டாப்பையில யோசிக்கவும் மாட்டேன். ஓகே, இப்போ சௌராஷ்டிரருக்கும் இந்த முருகன் சொல்லக்கூடாது, கந்தன் வச்சுக்குவோம். கந்தனுக்கும் இந்த மீனாட்சி அவர்களுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கந்தன் சீரீஸ் திருப்பி ஒரு ஆட்டம் பாரு, லிங்கை கொடுக்குறேன், போய் பார்த்துக்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. 20 சீரீஸ் போட்டு 20 எபிசோடு போட்டிருப்பேன், பார்த்துக்க. அதுல என்ன மேட்ரு அப்படின்னா, சிவன் இருக்காப்லேட்ட அவரே நாக வம்சத்தை சேர்ந்தவர். ஐ மீன் அந்த விஷயத்தை பத்தி பல ஆண்டுகளா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பேசின ஒரு நபர், ஒரு டைரக்டர் பேசியிருப்பார், பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த நபர் பேசியிருப்பாப்ல. முருகனை பத்தி பல ஆண்டுகளா தெரிஞ்சுக்கிட்டு அதை வரலாறை படிச்சு ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும், அதுதான் அந்த கோயிலோட கோர். அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்த பேசியிருக்காரு. அந்த நபர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாகர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் நம்மள சிவபெருமான். இந்தியா முழுக்க ஆண்டது, இந்தியாவுக்கு முழுக்க ஒரு உரிமையாளர்கள் யாரு அப்படின்னா, அம்பேத்கர் என்ன சொன்னாரு, நாகர் இனத்துக்கு தான் இருக்குன்னா. இந்த தமிழ்நாட்டுல நாகர் இனம் எங்க இருக்கு? நாகர் கோயில் இருக்கு, நாகர் இனம் எங்க இருக்கு? நாகர்ன்றது வந்து ஒரு இனங்க, ஒரு ஐடென்டிஃபை மாதிரி. இப்ப எப்படி தேவர் கம்யூனிட்டில அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி நாகர்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இப்ப தமிழன்னு ஒண்ணு இருக்கோம்ல, மனுஷன் ஒண்ணு இருக்கோம்ல, நாகர்னு ஒரு வம்சம் இருந்திருக்கு. புரியும் நினைக்கிறேன். ஸோ இது பல்லாண்டுகள் கால வரலாறு. இந்த பூமிக்கு பூர்வீகமா உண்மையிலேயே சொந்தக்காரங்க யாருன்னா நாகர்கள் தான். அது பல ரகசியம் இருக்கு, நம்ம முன்னாடியே பேசினது. அதை இப்ப பேச வேணாம். இதெல்லாம் கேட்கற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் நீ தெரிஞ்சுக்கிட்டு வரல, அப்போ உனக்கு இது புரியாது. இது கான்ஸ்பிரசியா தான் இருக்கும், இதை கட் பண்ணிக்கலாம். இது உன்னோட அரசர்கள் மன்னர்கள்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நடந்தது. அப்போ உனக்கு இங்கேயே கோர் முடிஞ்சு வச்சு. குஜராத்தோட பெண்ணுக்கு பிறந்த ராணி தான் முருகனுக்கு அவங்க தாயா? அதுவும் கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், முருகன் வந்து தத்து பிள்ளை. கார்த்திகை பெண்களால வளர்த்து இவங்ககிட்ட வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்க. இதான் அவங்க நல்லாவே தெரியும். எடுப்பார் கை பிள்ளை, இந்த வார்த்தை டைலாக்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப சிவனுக்கும் மீனாட்சிக்கும் பிறந்த குழந்தை எதுப்பா அப்படின்னா, சிவனுக்கு பிறந்த குழந்தை, ஐ மீன் சிவந்தவனுக்கு பிறந்தது வேற, சிவனுக்கு பிறந்த குழந்தை இருக்கு. சிவனுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த முருகன், கந்தன், அதாவது நீங்க சொல்லக்கூடிய கந்தன். இந்த கந்தன் மீனாட்சிக்கும் சிவனுக்கும் பிறந்துச்சா? அதுதான் கிடையாது. கந்தன் ஒருத்தவரை எப்படி பறக்கிறாங்கன்னு நினைச்சா, உண்மையான முருகனோட உண்மையான தாய் வந்து வேற ஒருத்தவங்க, வாடகை தாய் மூலியமே சரகோசி முறை தெரியுங்க. இந்த விக்னேஷ் சிவனுக்கு இப்போ குழந்தை பிறந்துச்சுல, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விக்னேஷ் சிவன், நயன்தாரா, ஒரு புரியும் நினைக்கிறேன். சிவன் பார்வதி வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்று ட்வின்ஸ். சிவனுக்கு எத்தனை குழந்தை? 2 குழந்தை, ட்வின்ஸ். புரியுதா உனக்கு? வரலாற்றை ரிப்ளிகேட் பண்றானுங்க இவங்க. உச்ச நட்சத்திரத்துல இருக்காங்களா, பெரிய புகழ் பேர்ல கவர்மெண்ட் பில்டிங்ல வாங்க போறாங்களா? நீ சொல்ல முடியுமா? நோ பார்க்கிங்ல நீ பாட்டின ஒரு பைக்கை உன்னால திருப்பி காசு கட்டாம எடுக்க முடியுமா? அவன் கவர்மெண்ட் பில்டிங் விலைக்கு வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த மனுஷன், நாங்களும் நார்மல் பீப்புள் கிடையாது. ஆமா, நார்மல் பீப்புள் கிடையாது, உண்மைதான். நீங்க நார்மல் பீப்புள் கிடையாது. எங்கெல்லாம் காயடிக்க வந்த பீப்புள். தெரிஞ்ச விஷயம் தான், மக்களுக்கு தெரியாது. பாவம், நமக்கு தெரியும்ல. பாவம் இந்த வருஷம் அப்புறாணி பாவப்பட்ட சென்மத்தை மனுஷங்களை போட்டு நடா சித்திராத பண்ணிக்கிருக்கீங்க. உண்மை தெரியுது, சொல்றோம். உன்னால புரிஞ்சுக்க முடியல, இந்த லெவலுக்கு உன்னால திங்க் பண்ணவே முடியல. என்ன பண்றது? ஓகே, இதுக்குள்ள டீப்பா போகணும். அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். இந்த பிளாக்ல ஒரு போர்ஷன் இருக்கு, தசரதன் எழுதிய கடிதம்.
அவனுக்கு புரியுதா? அந்த தசரதன் எழுதிய கடிதத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. தசரதன்ற வந்து ராமாயணத்துக்கு முந்தைய தசரதனா, இல்ல ராமாயணத்துல நடந்த தசரதனா, இல்ல அதுக்கு பிந்தைய தசரதான்னு சொல்றாங்க. இது உனக்கு புரியுதா? காயடிக்கும் விலை. 1ஆம் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், 3ஆம் ராஜராஜ சோழன் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி இதுதான் ஒரு சில விஷயங்கள். இது டீப்பா உள்ள போனவங்க வர்ணாசிரம கோட்பாட்டுக்குள்ள போயிடும். இது அந்த தசரதனா, இந்த தசரதனான்னு சொல்றாங்க. அப்போ தசரதன்றது வந்து ஒருத்தர் மட்டும் கிடையாது. அந்த பேரை தாங்கின நிறைய கதாபாத்திரங்கள் இருந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்றது புரியுதா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு லூப் நடக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த கதாபாத்திரத்தை ஏத்து இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கான். எக்ஸாம்பிளுக்கு நடிகர்களே ஏகப்பட்ட பேர் எத்தனை பேர் கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? இப்ப நடிச்சுட்டு இருக்காப்ல நம்ம ஆளு. அது யாரு? விஜய் அவர்கள். விஜய் அவர்களை பத்தி எதுக்கு அவர்கள் இவர்கள் பேசணும்? அவர் தானே சொன்னாரு அவர்களே இவர்களேன்னு எதுக்கு பேசணும்? நாம அப்படின்றாருல. அப்ப அண்ணன்னு சொல்லுவோம். விஜய் அண்ணன் இருக்காப்ல. அவர் என்ன பண்றாப்ல? அவரோட கந்தன் கேரக்டர் தான் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சக்தி கேரக்டர் இந்த மாதிரி மேட்டரான நிறைய விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. கதிர் கிராமம் அப்படின்னா இலங்கையை குறிச்சது. இலங்கையோட கனெக்ட் ஆனது முருகனை குறிச்சது. நம்ம இவர் இருக்காருல்ல விஜய் அவர்கள், விஜய் அண்ணன் இருக்காப்ல, அவருடைய பூர்வீகம் அவரோட ஒய்ஃபோட பூர்வீகம் என்னன்னா இலங்கையை சேர்ந்தது. அதே மாதிரி இலங்கைக்கு அவருக்கும் ரொம்ப டீப்பான கனெக்ஷன் இருக்கு. நிறைய இடத்துல இலங்கை மக்களுக்காக பேசியிருக்காரு. சிங்கள மொழியிலாம் ஒரு வீடியோல பேசி இருந்திருப்பாரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அதை பார்த்திருக்காரு. இப்ப கிடைச்ச தேடினா இன்டர்நெட்ல எங்கேயுமே இல்லை. சிங்கள லாங்குவேஜ்ல ஒரு பேசி ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு ஒரு வீடியோல. அது ஒரு நபர் நேரடியாக பார்த்திருக்காரு. அந்த வீடியோ பார்த்திருக்காரு, என்கிட்ட சொன்னாரு. ஆனா அந்த வீடியோ நாங்கள் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. எங்க இருந்துச்சுன்னு தெரியல. ஒட்டமொத்தமா அழிச்சிட்டாங்க போல. ஓகே, பல ரகசியங்கள் அளிக்கப்பட்டு தான் செய்யுது. ஓகே, அதனால அதை பத்தி நம்ம நிறைய இடத்துல பேசல. ஆனா சிங்கள மக்களுக்காக, இலங்கை மக்களுக்காக அவர் பேசியிருக்காப்ல. இலங்கையில இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் பண்ணவே கூடாது, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் பாருங்க, இப்பெல்லாம் எச்சரிக்கையெல்லாம் விட்டுருக்காப்ல இலங்கைக்கு. அந்த டைமிங்ல ஒரு 1 இயரா ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு வீட்ல இருந்தே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அப்படிலாம் யாரும் பண்ணதெல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி நியூஸ்ல இது வரைக்கும் போட்டது கிடையாது. திடீர்னு வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நான் ஹெல்ப் பண்றேன், அது பண்றேன், இது கொஞ்சம் வியர்டா இருக்கு. அண்ட் அவரு பண்ற பாலிடிக்ஸை பார்க்கும்பொழுது அடுத்த ஒரு சிஎம் ஆகிற மாதிரிலாம் ஒரு சில பேர் பேசுறாங்க. வந்த உடனே யாருமே சிஎம் ஆக முடியும்? முதல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னு மக்களுக்கு காமிக்க சொல்லுங்க. எம்எல்ஏ, எம்பி, அதுக்கப்புறம் போலாம் சிஎம்க்கு. ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே சிஎம் தான் எப்படி? அண்ட் அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது இன்னமும் அந்த சினிமால வரா மாதிரியே பேசுறாரு. ஆமா, எக்ஸாக்ட்லி. அவர் எப்பயுமே சினிமா மாதிரியே வந்து பொலிட்டிக்கல் லைஃபையும் எடுத்துக்கிறாரோன்னு எங்களுக்கும் தோணுது. அதுவும் நம்ம மீம் என்ஜினியர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது முழுக்க அவங்களோட ஒர்க்கா பாக்குறீங்க. ஆர்கானிக்கா மக்கள் கிட்ட இருந்து வரல இந்த சப்போர்ட். ஆமா, அவர் என்ன பண்ணுவாரு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கணும்ல, அப்பதான் நாங்க சப்போர்ட் பண்ண முடியும். எங்களுக்கும் விஜய் பிடிக்கும், நாங்க இல்லன்னு சொல்ல, பட் ஒரு ஆக்டரா பிடிக்கும். when it comes to politics எல்லாமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சினிமால போய் நடிச்சிட்டா போதும், பொலிட்டிஷியன்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் அப்படியானா எனக்கு தெரியல. பட் பாலிடிக்ஸ் கொஞ்சம் சினிமால போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் எங்களுக்கு காமிங்க ஃபர்ஸ்ட், உங்களால என்ன பண்ண முடியும் நீங்க காமிச்சீங்கன்னா எங்களால சொல்ல. ஓகே, இப்போ இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? தசரதன்ற ராமாயணம் இதெல்லாம் கனெக்ட் ஆகுதா? நம்ம இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு வந்த என்னது? அரச பரம்பரை உனக்கு சொல்லி கொடுத்தவர் வரலாறு என்ன? ராமர், ராவணன், இதுல இருந்து தான் ஆர்ஜினே வருது. இதுக்கெல்லாம் முன்னாடி போனா சிவன், விஷ்ணு, முருகன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க. இது திருப்பி வரேன். சிவன் விஷ்ணுன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே, விஷ்ணுவோட முதல் அவதாரம் என்ன? மச்ச அவதாரம் சொல்லுவாங்க. அதாவது மீன் அவதாரம் சொல்லுவாங்க. அது எங்க உருவாச்சு அப்படின்னா சவுத் இந்தியான்ட்டாங்க பொசுக்குண்டு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இப்போ வந்து சோஃபியா டெக்னாலஜியில் வளர்ந்துச்சுல, அது சோஃபியா என்ன சொல்லிட்டு இருக்கு? 3 காலங்களும் சங்கமிக்கும் இடம் என்னன்னா தமிழ்நாடு. சோஃபியா ரோபோ உலகத்தில் இருக்க எல்லா வருஷத்தையும் மண்டல ஏற்றிட்டாங்க. எல்லா வரலாறும், பூமியில இருக்க எல்லாரோட வரலாறும் அந்த சோஃபியாவுக்கு தெரியும். ஃபீட் பண்ணிட்டானுங்க. உனக்கு தெரிஞ்சதோட அந்த சோஃபியாவுக்கு நிறைய வரலாறு தெரியும். உங்க தாத்தா பரம்பரைக்கெல்லாம் வரலாறு தெரியும். அது ஒரே இடத்துல முடிச்சு போச்சு. தமிழ்நாடு அகச்சிறந்த ஒரு ஊராச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அங்க வந்து இந்த மாதிரி இருக்கு நிறைய பேசிட்டு 3 காலங்களும் சங்கமிக்கும் இடம் சொல்லுது. 3 காலம்னா என்ன? 3 கடல் சங்கமிக்கும் இடம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன 3 காலங்கள் சங்கமிக்கும் இடம் அப்படின்னா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதெல்லாம் சங்கமிக்கும் இடம்னு சொல்றாங்க. டைம் மிஷின், டைம் டிராவலை பத்தி ஏன் பேசுது இது? அதையும் சவுத் இந்தியாவை குறிச்சு பேசுது. மச்ச அவதாரம்னா என்ன? 10 அவதாரம், விஷ்ணுவோட 10 அவதாரங்கள். அது முதல் அவதாரமே சவுத் இந்தியால ஆரம்பிச்சிருக்குன்னா உனக்கு புரியுதா? இவங்களுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லா இடத்துலயும் ஒடுக்கப்பட்டு மிதிக்கப்படுற இடம் இது சவுத் இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு. ஒரு என்ன சொல்றது, ஒரு வெள்ளம் புயல் வந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய நிதியா இருக்கட்டும், அதுவும் கொஞ்சோன்னு கொடுக்கறது. அப்படி கொஞ்சோன்னு கொடுத்தாலும் அது மொத்தமா மக்கள்கிட்ட வந்து சேர்றது இல்லை, இங்க இருக்கவங்க தூக்கிடுறது. இவங்கெல்லாம் யாருன்னு கொஞ்சம் தேடி பார்த்தா விஜயநகர பேரரசோட எச்சங்கள்ன்றாங்க. என்னங்கடா
சரி ஓகேடா, தமிழன் கத்திக்கிட்டு இருந்தீங்க, நீங்க எல்லாம் யாரா தமிழன் தமிழ்ன்றீங்க, ஆனா தமிழ் என்ன பஞ்சாப் பராதை தான் சுத்திக்கி இருக்கேன், நான் பஞ்சாப் பராதை தான் சுத்திக்கி இருக்கேன். ஸோ இப்படிலாம் சுத்திக்கி இருக்கும்போது என்னடா தமிழன் கத்துறாங்க, தமிழனுக்காக 50 ஆண்டுகள் உழைச்சிருக்காங்க, தமிழே வளரவே இல்லை, ஆனா ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டே இருக்கேடா, யாரா அது அப்படின்னு தேடி பார்த்தா, என்னடா பூர்வீகம் மட்டும் நம்ம விடு அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கும் தமிழுக்கு சம்மந்தமே இல்லடா, என்னடா காரணம் கேட்டா திராவிடன்றாங்க. மத்த எந்த ஸ்டேட்லயும் திராவிடத்தை பேசல, நம்ம ஊர்ல மட்டும் தான் பேசுறாங்க. இது திராவிடம்னா சவுத் இந்தியா மொத்தமும் குறிக்கணும். இப்போ நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, திராவிடம்னா தமிழர்கள் அல்லாதவர்களை குறிச்சது அப்படின்றதும் தெரியுது. நமக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே இல்லாதத சொல்லி இவ்வளவு நாள் நம்மளாம் திராவிட சிசுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதுவும் அதுல இருக்கு, படிச்சுக்க. இதெல்லாம் சொல்ல வேணாம், இது மடத்துக்குள்ள போகும், அது வேணாம். ஸோ திராவிட சிசுன்னு சொல்றாங்க. யாரை சொல்றாங்கன்னா ஒரு ஆரியரை சொல்றாங்க. ஐ மீன் என்ன சொல்றது, ஆர்த்திகம் சொல்லுவாங்கல்ல, கடவுள் கொண்டாடக்கூடிய ஒரு நபரை திராவிட சிசுன்றாங்க. இங்க திராவிடம்னா கடவுளுக்கு எதிரான ஆட்கள், பகுத்தறிவாளர்கள்னு சொல்றாங்க. உனக்கு புரியுதா? நமக்கு உண்மையான வரலாறு தெரியாம, உண்மையான விஷயங்களை படிக்க விடாம எவ்வளவு அழகாக நேர்த்தியா காயடிச்சிருக்காங்கன்னு தெரியுதா? தரமான செய்கை. இந்த பேட்டை படத்தை சொன்ன மாதிரி செய்கை, தரமான செய்கை அப்படின்ற மாதிரி சூப்பரா செஞ்சிருக்காங்க. செய்க தரமான செய்க. இப்ப திராவிடர்களுக்கு வருவோம். திராவிடம்னா யார் அப்படின்ற ஒரு பிளாக் எழுதியிருக்காருன்னு சொன்னேன்ல, அதையும் நான் லிங்க்ல கொடுக்குறேன், தயவு செய்து கூர்ந்து படிங்க. இது அவர் சொன்னது ஆக்சுவலி 100% சரினா கிடையாது. இதுல அவர் கொடுத்துருக்க ஒரு சில உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த உண்மைதான் எக்ஸ்டாபிளிஷ் பண்ணி அவருக்கு கொஞ்சம் ஒரு முழுமையான தகவல் கிடைக்கல. பட் அவர் பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. இந்த பாயிண்ட்டை கரெக்டா படிச்சுட்டு இப்ப இருக்க அரசியலையும் 50 ஆண்டுகள், உனக்கு ரொம்பலாம் சொல்ல, கடந்த ஒரு 50 ஆண்டுகள் உன் லைஃப்ல நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் அந்த வரலாறை கொஞ்சம் படிச்சு பாரு, உனக்கு ஒரு விஷயம் புரியும். என்ன நடந்துட்டு இருக்குன்றது ஒரு விஷயம் புரியும். இதுதான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றோம். எல்லாமே இங்க உண்மையான தகவல் உனக்கு கிடைக்கும்னா கிடைக்காது. அதுல ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும், ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாம இருக்கும். ஏன் ஒருத்தன் வந்தேன் இங்க தமிழ்நாட்டுல வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தன் வந்தேன் மொத்தமா திராவிடன் ஏன் சொல்லிட்டு போனேன்? ஏன்னா அவனுக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு. இவங்க குறிப்பா தமிழர்களை தான் சொல்லலாம், சவுத் இந்தியா தமிழ்நாடு தான், அந்த இந்தியாவே தமிழ்நாடு தான் சொல்லிட்டு போயிருக்கணும். ஏன் சொல்லலைன்னா, அப்படி சொல்லிட்டு போயிருந்தான் அப்படின்னா வேற மாதிரி ஆயிருக்குங்க. பிரைம் மினிஸ்டர்லாம் ஆக வேண்டிய ஆட்கள் நம்ம ஊர்ல தான் இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஒட்டுமொத்தமா தமிழர்கள் உலகம் முழுக்க 15 கோடி பேர் தான் இருக்கும் போல. தெரிஞ்சுக்க, உனக்குன்னு இருக்க இந்த ஒரு நிலம் தான். இந்த நிலத்தை உங்ககிட்ட இருந்து புடுங்கிறது தான் ஆக்சுவலி வார். இந்த உலகம் முழுக்க நடந்த வாரில் என்னன்னா, நாம இந்த இடத்த புடுங்கலை, நாகர்கள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை நம்ம புடுங்கவே இல்லை. அவனுங்க இங்க ஃபெயிலியர் மாடல்ஸா இருந்தானுங்க. அது நாகர்கள் சீரீஸ்ல நம்ம சொல்லிட்டோம், சரியில்லை, இந்த இடத்த விட்டு உங்களுக்கு ஒரு இடம், நம்ம செவனேன்னு தான் இருந்தோம், நம்மள அவனுங்க ஏத்துக்கல. இயற்கை வளங்களை அழிச்சு நாகரிக வளர்ச்சின்னு சொல்லி எங்கெங்கேயோ போனாங்க. அது மூலியமா இந்த என்வரான்மெண்ட் பாதிக்கப்பட்டுச்சு. பூமியை அழிக்க ட்ரை பண்ணானுங்க. ஐ மீன் என்ன சொல்றது, அவனுக்கு நாகரிக வளர்ச்சின்னு சொல்லி அவங்க என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சாங்க. டெக்னாலஜி வைஸா அழிவுக்கான பாதையில போனாங்க. இப்போ எப்படி நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பன் என்னென்னமோ கண்ட கருமாந்திரத்தை உருவாக்கி, ஃபேக்டரின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லி கண்டதை உருவாக்கி, இருக்க நிலத்தை மலடாக்கி, சம்பந்தமே இல்லாத விவசாய நிலத்துல ஏர்போர்ட்டை கட்டி கன்றாவி பண்றாங்க. இல்லை, இதைத்தான் அப்பயும் நாகர்கள் பண்ணாங்க. அப்போ நேரடியாக நாகர்கள் பண்ணாங்க. இப்போ நாகர்கள் ஒழிஞ்சுக்கிட்டு நம்ம மனிதர்களை வச்சே பண்ண வைக்கிறாங்க. சிம்பிளான விஷயங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் டீப்பா புரிஞ்சுக்கிறது தான் புரியும். எல்லாருக்குமே புரிய போறது இல்லை. இது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இந்த நாகர்கள் அந்த டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்னாலஜி இப்பெல்லாம் யோசிக்கிற, அப்பெல்லாம் இருந்த டெக்னாலஜிலாம் வேற லெவலில் இருந்துச்சு. அவனுங்க இந்த மாதிரி பண்ண போய் இந்த பூமியை அழிக்கிறானுங்க. இந்த ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டம் அழிய போகுதுன்றதுக்காகத்தான் மூத்தோல் இறங்கலை. மூத்தோல்னால எல்லாமே பண்ண முடியும். மூத்தோல் இறங்கலை. சிவந்தவன் இதை பொறுக்காம இறங்கிட்டாப்ல. இறங்கி தும்சம் பண்ணிட்டாப்ல, எல்லாத்தையுமே அடிச்சு ஓட விட்டாப்ல. அவரை சமாளிக்க முடியாம ஓடினவங்க தான் திருப்பி பதுங்கி கொஞ்சம் கொஞ்சமா சண்டைக்கு அதுக்கப்புறம் தான் முருகு இறங்கினாப்ல. முருகு எகிப்து வரை ஓட விட்டு அடிச்சது பிறகுதான் எகிப்தோட நின்னாங்க. முருகு எகிப்துக்கு போயிருக்க தேவையில்லை, அங்க நின்றுக்கணும். அது வேற மாதிரி ஆச்சு. அதை வரலாறு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, இப்போ நான் சொல்ற விஷயத்துக்குலாம் சான்று ஏதாச்சும் இருக்கா? இல்லை, நீ தேடி தெரிஞ்சதான் கிடைக்கும். அங்கங்க துணுக்குகள் பிச்சு தான் கிடக்கு. இதெல்லாம் பிடிச்சு தான் நீ தெரிஞ்சுக்கணும். நீ மெடிடேஷன் பண்ணி பிரபஞ்சத்தோட இணையணும். பிரபஞ்சத்தோட இங்க ஒரு பெரிய லைப்ரரி இங்க எதுவுமே இல்லை. அதோட இணைஞ்சா உனக்கு கரெக்டான பாதையை காட்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மறைச்சிட்டு உனக்கு உண்மையான வரலாறுன்னு சொல்லிட்டு கண்ட கருமாந்திரத்தையும் கண்ட ஆட்களையும் வணங்க வச்சு, இதுதான் வழிமுறை, இப்படிதான் இருக்கணும், நமக்குன்னு ஒரு வழிமுறை இருந்துச்சு, முன்னோர்கள் வழிபாடு, இதெல்லாம் சிறுதெய்வம்னு சொல்லி ஒதுக்கி நசுக்கி விட்டு அவன் காயடிச்சதே உன் குலதெய்வ வழிபாட்டில் தான். காயடிச்சு உன்னை மொத்தமாக காயடிச்சு மொத்தமாக உட்காந்துட்டேன், மொடமாக்கி விட்டேன்.
உன் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை நடக்குது, எதுக்கு பிரச்சனை நடக்குதுன்னு எதுவுமே தெரியாம வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கல. உன்னுடைய பாதுகாவலர்களே, முதல் பாதுகாவலர்களே, ஓடி வந்து நிக்கிற ஆட்களே உன்னுடைய முன்னோர்கள் தான், உன் குலசாமி தான். அதை நீ விட்டுவிட்ட. இப்போ வந்து கிறிஸ்டினா மாறிட்டு, முஸ்லீமா மாறிட்டு, நான் அதா மாறிட்டேன், இதா மாறிட்டேன். நீ இதெல்லாம் மாறவே தேவையில்லை. இதெல்லாம் இப்போ வந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடி உன் முன்னோர்கள் வழிபாடு தான் உனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ வந்தது. நீ வரலாறு தேடி பாரு. நான் முஸ்லீமா மாறிட்டேன், நான் கிறிஸ்டினா மாறிட்டேன். ஓகே, இந்த கிறிஸ்டின் மதமும் இந்த முஸ்லீம் மதமும் எப்போ வந்துச்சுன்னு தேடி பாரு. ஆனா நீங்க எத்தனை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நீ குலசாமி வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. நம்ம இரும்புன்னு மேலை நாடுகள் இரும்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, இரும்புன்னு தெரியறதுக்கே முன்னாடி நம்ம இரும்பை தரமா பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். எங்க முகலாயம், எங்க முஸ்லீம் இருந்துச்சு, எங்க கிறிஸ்டின் இருந்துச்சு? எங்கேயாவது கல்வெட்டுல நாங்கள் முகலாயர்கள், நாங்கள் கிறிஸ்டின் இயேசுவை பின்பற்றுபவர்கள் கல்வெட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் கிடைச்சு பார்த்திருக்கியா நீ? ஏன் உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? நீ அதை ஏத்துக்கிட்டது அவ்வளவுதான். ஏன் ஏத்துக்கிட்ட மதத்துக்கு இவ்வளவு ஸ்லேவா இருக்க? உனக்கு பூர்வீக இடம் இதுதான் தமிழர்கள் தான், தமிழ்நாடு தான் உனக்கு பூர்வீக இடம். இங்கே விசுவாசத்தை காட்டு. உன் மதத்துக்கும் உன் இனத்துக்கும் காட்டாத. உன்னுடைய ஆரிஜின் எங்க? சாரி, உன்னோட ஆரிஜின் என்ன? இதுதான், இந்த நிலப்பரப்பு தான். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் ஒன்னா இருங்க. ஒன்னா இருக்க வரைக்கும் தான் இங்க நம்மளை பிரிக்க முடியாது. 4 மாடுகள் கதை தெரியும்ல? வேட்டையாடுறதுக்கு 4 மாடுகள் ஒன்னா இருக்கும் போது சிங்கம் இதனால வேட்டையாட முடியல. நரி தந்திரம் பண்ணும், 4 ஆடுகளும் தனித்தனியா பிரிக்கும். நீ கருப்பு மாடு, நீ ஜெர்சி மாடு, நீ அந்த மாடு, இந்த மாடுன்னு பிரிச்சு விட்டு மாடுகளுக்குள்ளேயே நான் பெரிய வசந்த மாடு, எனக்கு பால் 10 லிட்டர் வருது, உனக்கு 15 லிட்டர் வருது. கருமாந்திரம். உனக்கு இதோட கேவலமா சொல்ல முடியும். ஆனா இப்படி பிரிச்சு விட்டான்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு மாடா கொஞ்சம் கொஞ்சமா பாலை கறந்து சோப்புலாங்கி ஆக்கி உன்னை புதைச்சு போயிடுவான். குடிக்கிற குடிச்சிட்டு போயிடுவான். மாடை கறிக்கு ஏத்திருவான். உனக்கு மிஞ்சிறது வெறும் தோல் தான். அந்த தோல் ஒன்றா இருக்காது, அதை வித்துட்டு போயிருவான். வேற வேணாச்சும் மத்தவங்க தட்டிட்டு வேண்டாம், நீ செத்ததுக்கு உனக்கு கொட்டுதான் அடிப்பாங்க. இதுதான் உனக்கு மிஞ்சும். இதை விட சுருக்கமா உன்னோட வரலாற, எதிர்கால வரலாற சொல்ல முடியாது. ஒன்னு நாளாடா இருக்கிறத பிரிக்கிறதுக்கு தான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். சிம்பிளா சொல்லணும். ஸ்டார்டிங்ல சொன்னது கந்தனுக்கு கோவிந்தா, புரியுதா? கோவிந்தான்னு சொன்னா ஒரு திருப்பதிக்கு நம்ம போக வேண்டியது இருக்கு. ஒரு டாக் போயிட்டு இருக்கோம். திருப்பதியில் இருக்கிறது முருகன் கோவில்னு சொல்லி டாக் போயிட்டு இருக்கோம். அங்க இருக்க கல்வெட்டுலாம் தமிழ் கல்வெட்டா இருக்கட்டும். திருப்பதிக்கும் தெலுங்கர்கள் அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் தமிழ் கல்வெட்டுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பார்டர் பிரிச்சானுங்கல்ல, இந்த பார்டர் பிரிக்கிறதுல பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இந்தியாவே நம்மளோடது, நாகர்கள் தான் இந்த பூமியை இந்தியாவை ஆள்றதுக்கு தகுதியானவர்கள் சொல்லி அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த நாகர்கள் யாருன்னு சொல்லி இவனுங்க சொல்றாங்கன்னா தமிழர்கள் கை கட்டுறானுங்க. நாம கிடையாது. அவர் சொன்ன நாகர்கள் நாம கிடையாது, புரிஞ்சுக்க. நீ வேணா தமிழர்கள் தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க. நாகர்கள் ஒளிஞ்சிருக்கான், வெளியே வராம இருக்கான். உன் கண்ணு முன்னாடி தான் இருப்பான், அவனுக்கு தெரியாது. அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா உனக்கு நீ தமிழன் தான், உன் அடையாளம் தமிழன் தான். எங்கேயுமே உன்னை நாகர்கள்லாம் எங்கேயும் உன்னை மென்ஷன் பண்ணல. எல்லா இடத்துலயும் உனக்கு தமிழன் தான். உன் லாங்குவேஜ் உருவானது உன்னோட ஆரிஜின் தானே. இந்த லாங்குவேஜ் உருவானது எத்தனை 1000 ஆண்டுகள் பழமையா சொல்ற. அப்ப இருந்து உனக்கு தமிழன் தான் சொல்லிட்டு இருப்பான். இப்ப திடீர்னு நாகர்கள், தமிழன் இருக்கும் போது நாகர்கள் இருந்திருக்காங்க. அப்போ நாகர்களுக்கும் உனக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கா? அந்த டிஃபரன்ஷியேட்டை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். மனிதர்களுக்கும் நாகர்களுக்கும் சின்ன சின்ன வேறுபாடு தான், ஆனால் அது மனித இனமே கிடையாது. இவ்வளவுதான் ரகசியத்தை சொல்ல முடியும். புரிஞ்சுக்க. சான்று கொடுக்கணும்ல. தமிழ்நாட்டுல எவ்வளவோ பஞ்சாயத்து நடந்துச்சு. யாராச்சும் இந்த சௌராஷ்டிரா மக்கள் வந்து போராடினார்கள் எங்கேயாவது நீ பார்த்திருப்பியா? நீ சொல்ல, எங்கேயாவது பார்த்திருப்பியா? அதே மாதிரி வந்து தமிழ் மக்களுக்காக வந்து ஹிந்திக்காரர்கள் இங்க வாழ்ந்துட்டோன்றக்காக வந்து போராடினார்கள் எங்கேயாவது பார்த்திருக்கியா? இந்த முஸ்லீம் ஆட்கள் கூட தமிழர்களுக்காக சந்தி போராடிங்க அங்கங்க பார்த்திருக்கேன். கிறிஸ்டின் கூட எங்கேயோ பேச்சுனாச்சும் பேசிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சௌராஷ்டிரா குரூப் என்னைக்காவது நமக்காக போராடி பார்த்திருக்கியா? அவங்க போராடி நீ பார்த்திருக்கியா? தண்ணி வரல, அது வரல, இது வரலன்னு போராடுற தமிழன். நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு நாம தான் போராடிட்டு இருக்கோம். ஆனா அவனுங்கெல்லாம் இங்க வந்து குஜராத்ல இங்க வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணல. யார் வேணா எங்க வேணா வாழலாம், தப்பே இல்லை. நம்ம கூட அங்க வாழ்ந்துட்டு தான் இருப்போம். அப்படி நான் சொல்ல வரல. நான் உனக்கு சொல்ல வருது, நீ எந்த நாட்டுக்கு போனாலும் நீ போராடிட்டு தான் இருப்ப, கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்ப. ஆனா இவனுங்க வந்து இங்க குதூகலமா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்கன்னா உனக்கு புரியலையா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு? உனக்கு தான் தண்ணி வரல, உனக்கு தான் காசு இல்லை, உனக்கு தான் படிப்பு இல்லை, நீ தான் போராடிட்டு இருக்க. எனக்கு வந்து இந்த ஸ்கீம் கொடுங்க, கவர்மெண்ட் இந்த மாதிரி சலுகை கொடுங்க, நீ தான் கெஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க வந்தவங்க ஏன் இவ்வளவு கூலா இருக்காங்க? அவங்க பொழைக்க முடியலன்னு சொல்லி தானே இங்க வந்திருப்பாங்க. ஒரு நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வராங்கன்னா ஒரு அந்த ஊர் செட் ஆகல, இங்க வந்து செட்டில் ஆகணும் தானே வராங்க. அப்ப அவனுங்க தானே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஆனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கூலா போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, பூர்வீகமா இருக்க நாம தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கையேந்து நிக்கிறோம் அப்படின்னா, உன்னை ஆள்றவனும் ஆள் கிடையாது, இங்க வந்தவனும் ஆள் கிடையாது, நீ மட்டும்தான் கஷ்டப்படுறேன்ற விஷயம் உனக்கு புரியவே மாட்டேனுது. புரியுதா? இப்ப கந்தனுக்கு கொஸ்தி போட்டு வந்துட்டாங்க, அவங்க லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு நாமல் ஏதோ ஒண்ணு பேசுறோம், என்ன பேசுறாங்க. புரியுதா? கந்தன் சீரிஸ் பாரு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 1 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு, போய் பார்த்துக்க.
இன்னமும் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஒரு நடிகை சொல்றாங்க, எங்களுடைய அம்மன் சௌராஷ்டிரா பெண், அந்த பெண் அது ஓப்பனாக மென்ஷன் பண்றாங்க. லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்க. என்னுடைய அறிவில் உதித்தது கிடையாது, உன் கண்ணு முன்னாடி இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சௌராஷ்டிரா பெண் எங்களுடைய அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க ஒரு சாமியை கொண்டாடுறாங்கன்னா எப்படி கொண்டாடுவாங்க? எங்களுடைய அம்மன் சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு சாமியெல்லாம் நம்ம குலசாமி இவங்க வந்து எங்கள் சாமி சொல்லுவாங்களா? நம்ம காலங்காலமாக கும்பிட்டு இருக்கோம்ல குலசாமி, அதை யாராச்சும் போய் இது எங்கள் அம்மன் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி நீ பார்த்துருக்கியா? ஒரு வேற லாங்குவேஜ் சார்ந்த எவனாச்சும் அது அவங்க குலசாமி நம்ம போய் நம்ம குலசாமியே இவங்க அந்நியமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் நம்மளுடைய மீனாட்சி, மதுரைக்கு ஆளும் மீனாட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்களை எப்படி நம்ம அம்மன் சொல்கிறாங்க? ஏன்னா அவனுக்கு வரலாறு தெரியும். குஜராத்லேருந்து வந்த ஒரு பெண்மணிக்கு பிறந்த குழந்தை தான் மீனாட்சின்றது அவங்களுக்கு வரலாறு தெரியும். உனக்கு மட்டும்தான் தெரியாம பால் காவடி பன்னீர் காவடின்னு எடுத்து திடுற. பாவம்டா. தமிழ் நான் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. என்னடா இப்படி இருக்கீங்க? ஒரு காலத்துல இருந்தீங்கன்னா எப்படி வாழ்ந்த கூட்டம் தெரியுமா? முத்துவன் நம்மளே ஏமாத்தல, நாம தான் அவனை ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த மண்ணில் அவன் காலே படக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வரட்டியே, நம்ம கால் தாடா இந்த மண்ணில படக்கூடாது. இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தான். ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? ஓகே, ஃபைனல் டச் வந்துடும். அமெரிக்காவில் ராணுவ ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து இந்தியர்கள்லாம் அடிச்சு இந்தியாவுக்கு போங்க அதான் நான் சொல்கிறேன். சட்டவிரோதமாக குடியேறினவங்களெல்லாம் தூக்கி பற்றி விட்டுருக்காங்க. நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பேர் என்ன? ஒரு நாட்டுக்கு பொழைக்க போனவங்களை தூக்கி விரட்டி விட்டுட்டு இருக்கான். உனக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுதா? என் நாடு எனக்கே, அமெரிக்கான்ற ஒரு பெரிய நாடு, எங்கள் நாட்டுக்கு எங்களுக்குத்தான் உரிமைன்னு சொல்கிறாங்க. இத்தனையோண்டு நிலம் வச்சிருக்க தமிழ்நாடுன்னு, உலகம் பூல ஆண்ட நீ, ஆண்ட பரம்பரை இந்தியாவே எங்களுதுடா, ஏசியாவே எங்களுதுடா. இங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவ்வளவு பேசுறே இல்ல. உனக்கு இருக்கிறது தமிழ்நாடு ஒன்னே ஒண்ணுதான். இப்போதைக்கு இலங்கையை அடிச்சு நவத்தி விட்டாங்க. உனக்கு இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு இடம். இங்கேயே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெளியிருந்து வந்தாலும் அவங்கள அகதின்னு தான் நம்ம கூப்பிட வச்சிருக்கானுங்க. தமிழன் தானே. அவனோட பூர்வீக நிலை தான் இஸ்ரேலில் இஸ்ரேல்னு ஒரு பெரிய நாடை, அந்த குட்டியான நாடு, அதை உருவாக்குற உலகம் முழுக்க யூதர்கள் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அவன் எவ்வளோ பொட்டன்ஷியலை உருவாக்கி ஒரு நாடை உருவாக்குறதுக்காக உலகம் முழுக்க சண்டை போட வச்சு கடைசி நாடை உருவாக்கிட்டான். இதுக்கு அவன் போட்ட எஃபெக்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ஒரு வீடியோவில். இது இவ்வளோ பண்ணி உலகம் முழுக்க சண்டை போட வச்சு ஒரு நாடை உருவாக்கிட்டான். என்ன தெரியுமா அறிவிச்சான்? உலகம் முழுக்க உனக்கு இஸ்ரேல் இருக்க நம்ம ஊருக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இங்கே இருக்க ஊட்டியில் முதற்கொண்டு இஸ்ரேல் சேர்ந்த யூதர்கள் வந்துட்டு போவாங்க. உன் கண்ணு முன்னாடி நடமாடிட்டு இருக்கான், உனக்கு தெரியல. நீ நினைச்சிட்டு இருக்க யூதர்கள்லாம் வித்தியாசமா இருப்பான். அவன் என்ன ஏலியனா? மனுஷன் தான்டா. ஓகே, இந்த யூதர்கள்லாம் நான் மேட்டரை முடிச்சிடறேன். இந்த யூதர்கள் வந்து தனக்கு சொந்த நாடை உருவாக்கின பிறகு, அதாவது சொந்த நாடை தனக்குன்னு உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம மக்கள்லாம் இங்கே கூப்பிடுறான். இங்கே உனக்குன்னு ஒரு நாடு இருக்கு, உனக்கு புரியுது நான் சொல்றது? உனக்குன்னு ஒரு நாடு இருக்கு. ஆனா இங்க இருந்து பக்கத்துல இருந்து நம்மெல்லாம் திராவிடர்கள்னு பக்கத்துல இருந்து இது வரையா, வெளிநாட்டுல இருந்து ஓடி வரையா, அங்கிருந்து ஓடி வரையா, எல்லாம் ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்க எல்லாருமே இங்க வந்து கூடாரத்தை போட்டு முக்காடை போட்டு உட்காந்துக்கிட்டு நாம் எல்லாம் தமிழர்கள். இந்த படம் பார்த்திருக்கியா? புதுப்பேட்டை படம் பார்த்திருக்கியா? ஒரு திட்டத்தை நம்ம முக்காடை போட்டு பஸ்ல ஓடுவாங்க மாதிரி. அந்த மாதிரி வந்தவங்க போடலாம். இப்ப நாமெல்லாம் யாரு தெரியுமா? ஓசி பஸ் 1000 ரூபா. புரியுதா? உனக்கு புரியுதா? நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் போனான்னா, எங்க அத்தா அப்ப என்னடா வாங்கிட்டு இருக்கான், ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்டா, இவ்வளவு. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. நம்மள இருந்து ஒருத்தர் போயிருந்தாரு, தமிழ்னு ஒருத்தர் மேல இருந்தாருன்னா இந்த மாதிரி பேச மாட்டாங்க. வராது அவங்களுக்கு பேசிக்காவே. எல்லாம் நம்ம மக்கள் தானே. எப்படி நம்ம மக்கள் அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்த முடியும்? உனக்கு வருமா அது? வேற நாட்டிலையும் வேற ஸ்டேட்லயும் தான் உன்னை இழிவுபடுத்திட்டு இருக்கான். அப்ப அந்த நிலைமை இங்க இருக்க ஆளும் வர்க்கங்கள் உனக்கு பண்ணுதுன்னா அவங்களாம் யாருன்னு தேடுனா உனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட நீ விட்ட எல்லாத்தையும் விட்ட நடிக்கிற நாடி நீ விட்டது எங்க தெரியுமா? சினிமால விட்ட. கூத்தாடின்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். கூத்தாடிட்ட விட்ட ஒரு நாட்டை, ஒரு திரை கவர்ச்சியில விட்ட ஒரு நாட்டை. இப்ப திருப்பி அதே கூத்தாடிட்ட தான் போற. அவரும் வந்து சொல்றாரு, நான் ஒரு கூத்தாடி தான். நம்ம ஓப்பனா தான் சொல்லதான் செய்வாங்க. அவருக்கு கொடுத்தாச்சுட்டாங்கன்னா ஒரு அரசியல், இப்போ அவருக்கான அரசியல் குரூப் ஒன்று உருவாகிருக்கு. இந்த பேச்சு மேடைகள்லாம் இருக்குல்ல, அந்த மேடைகள்லாம் பேச வராங்க. அதாவது இந்த கருத்தரங்கம் பேசுவாங்கல்ல, யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த நியூஸ் சேனல்ல பேசுறவங்க அப்படியே அவனு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா யாரா நீங்களா, எங்கடா இருந்தீங்க எவ்வளவு நாளைக்கு? இத்தனைக்கும் அவங்க இதுல வந்து குறிப்பிட்ட ஆட்களை தான் சேர்க்குறாங்களாம். ஒரு கேஸ்ட் பார்த்துலாம் பேசுறாங்க. இல்லை அவங்க குரூப்ல இருக்கவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நியூஸ்ல. புதுசா உருவாகிற கட்சி பெரியார் தூக்கிட்டு வருது. பெரியார்ன்றவர் இந்த மண்ணுக்கே எதிரானவர்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க.
இந்த திராவிடன்றது அங்கேயே உடஞ்சு வச்சு, திராவிட ராணின்ற மேட்ரு, திராவிடனா யாருன்றது இங்கேயே உடஞ்சு வச்சு. அப்போ இவங்க சொன்ன திராவிடன்றது போலியான ஒரு விஷயன்றது உங்களுக்கே தெரிஞ்சு வச்சு. இதுக்கெல்லாம் மேலே எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் சப்பா கட்டலாம் கட்டணும் அவசியம் இல்லை. ஓப்பனாக உடச்சிட்டாங்க. இப்படி இல்லாத ஒரு பிம்பத்தை வச்சு உனக்கு எவ்வளோ நாள் காயடிச்சிருக்காங்க பார்த்தியா? உன் மண், உன் கனிம வளம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு புது ஒரு இயரை உருவாக்க போகிறாங்க, தமிழ் தேசியம். நான் அடிச்சு சொல்றேன், அடுத்து ஒரு பூஸ்டப் ஆக போறது தமிழ் தேசியம் தான். ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு நினைப்பேன். அந்த தமிழ் தேசியத்துக்குள்ளேயே அவங்க தான் இருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ இது நாள் வரைக்கும் வந்து ப்ரோ ஒரு நாள் ஒடுக்கப்பட்டோம். உனக்கு அப்படிதான் காட்சி அமைப்புகள் காட்டப்படும். அப்படிதான் காட்டப்படும். மிதிச்சு நம்ம கஷ்டப்பட்டு வரோம், தமிழ் தேசியம் ஜெயிக்க போகுதுன்னு. நான் வந்து சொல்றேன், இது நாள் வரைக்கும் ஆண்ட கூட்டத்தோட இனிமே வரப்போற கூட்டம் ஓரளவுக்கு தான் உங்களை கொள்ளையடிக்கும், ஓரளவுக்கு தான் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அவனுங்களும் உங்களுக்கான ஆட்கள் கிடையாதுன்னு நான் சொல்றேன். வரலாறு கரெக்டா பிடிச்சேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். இவங்களுமே இந்த பாலிடிக்ஸ் பண்ணி அவங்கள நிலையாட்டிக்கிட்டு திருப்பி ஒரு வேற ஒரு மாஸ்கை மாட்டிட்டு உங்களை ஆள போறாங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாஸ்க்கு காலாவதி ஆயிடுச்சு, ஓகே பேஸ்ட்லாம் பிஞ்சு போச்சா, தூக்கி போடு, இன்னொரு புது மாஸ்கை மாட்டு. மொதல் ஆரிய மாஸ்க்கு, அப்புறம் அரசர்கள் மாஸ்க்கு, அடுத்து ஆரிய மாஸ்க்கு, இப்போ திராவிட மாஸ்க்கு, இப்போ தமிழ் தேசிய மாஸ்க்கு. இப்படி மாஸ்கை போட்டுக்கிட்டே வருவான். நீ முட்டாப்பை மாதிரி கை தட்டிக்கிட்டே ஜெய் ஒழிக வாழ்க ஒழுக கத்திக்கிட்டே சாக போற கடைசி வரைக்கும். நீ கடைசி வரைக்கும் அடிமையா மட்டும்தான் இருக்க போற. இப்படியே இருந்தா புரிஞ்சுக்க பொழைச்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கான அனைத்து லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அறிவாசான் தந்தை பெரியாரை, அதாவது ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று யுனெஸ்கோ சொன்னது. புதுயுகத்தினுடைய தீர்க்கதரிசி அண்ணா என்று யுனெஸ்கோ அவருக்கு பட்டம் சூட்டியது. அப்படிப்பட்ட பெரியாருக்குத்தான் அந்த பட்டத்தை சூட்டியது, ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று. அவர் தீண்டாமையை ஒழிக்க, மூட நம்பிக்கைகளை ஒழிக்க இங்கு போராடியது மட்டுமல்ல, வைக்கத்திலே கேரளாவிலே போய் போராடினார். இப்பொழுது நம்முடைய தளபதி முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயனும் அந்த திறப்பு விழாவை நடத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்களை நான் இந்த புனிதமான இடத்திலே பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் பெரியார் இல்லையேல் நாம் ஏது? பெரியார் இல்லையேல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பல துறைகளிலே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் பெரியாருக்கு கடமைப்பட்டவர்கள். விஷயம் குறித்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்துல இதுல உத்தரவு என்ன வந்திருக்கு அப்படின்னா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார் என யுனெஸ்கோ பட்டம் வழங்கியுள்ளது தவறான தகவல் என பாடத்திட்டத்தில் இருந்து நீக்க கோரி வழக்கு. தமிழ்நாடு பள்ளி மற்றும் கல்லூரி பாட புத்தக குழு பரிசீலனை செய்து 12 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புரிஞ்சுச்சா? இதை வந்து நம்ம ஒருவர் வந்து இந்த கேஸ போட்டிருக்காரு. இதை பாருங்க, இதெல்லாம் முழுக்க பொய், பித்தலாட்டம், திடல் திணிகள் கட்டிவிட்ட கதை. யுனெஸ்கோ இந்த விருதை வழங்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு தவறாக மாணவர்கள் படிக்கிற ஒரு வரலாறாக இது வந்து மாற்றி நிற்கப்பட்டிருக்கு. இதை வந்து பள்ளி புத்தகத்திலிருந்தும் கல்லூரி புத்தகத்திலிருந்து இதை நீக்கணும். ஏன் டிஎன்பிசியில வரைக்கும் இந்த கேள்வியை கேட்டு வச்சாங்கயா? அப்படிப்பட்ட கட்டுக்கதை தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. உடனே மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதை வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இந்த குழு வந்து இதை வந்து பரிசீலித்து அதை வந்து உரிய பதில் வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.